உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். ஏன் இன்னைக்கு 6 மணிக்கே கதவெல்லாம் சாத்திட்டீங்க? அண்ணா சினிமாவுக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாரும் இல்ல, அதனாலதான். ஆமா, நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் இன்னைக்கு கிளப்புக்கு போகல, கோர்ட்ல ஒரு அற்புதமான கேஸ். நானே ஆர்கியூ பண்ண வேண்டி வந்தது. ரொம்ப டயர்ஸமா இருந்தது, அதனால இப்படியே வந்துட்டேன். சரி உட்காருங்க, காஃபி போட்டுட்டு வரேன். தேங்க்ஸ். நான் ஹோட்டல்லயே காஃபி சாப்பிட்டுட்டேன். ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? உங்க மனைவியை வர சொல்லி லெட்டர் எழுதுறதானே? சுந்தரி, ரொம்ப நாளா உங்ககிட்ட அந்த விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. எந்த விஷயம்? வீட்டுக்காக ரொம்ப நாளா தேடி தேடி அலைஞ்சேன். கடைசியா ஒரு வீடு கிடைச்சது. ஆனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் எங்க சொல்லிட போறீங்களோன்னு பயந்துதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன். நல்ல வேலை செஞ்சீங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? இல்ல சுந்தரி, 1 லட்சம் ரூபாயாவது சம்பாதிச்சு பேங்க்ல வச்சுட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு இருந்தேன். இன்னும் 4-5 மாசத்துல என் லட்சியமும் நிறைவேறிடும். நானும் என் லட்சிய மனைவி இது நாள் வரை தேடிக் கொண்டிருந்தேன். அவளும் அகப்பட்டு விட்டாள். யார் அந்த பாக்யவதி? எங்கே இருக்கிறாள்? என் இதயத்தில் இருக்கிறாள். என் கண்களிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறாள். இதோ பார், என் கண்களில் பார், நன்றாக பார். ஏதாவது தெரிகிறதா? நான் தானே தெரிகிறேன். நீயேதான். நீ இல்லையே நான் இல்லை என்னும் நிலை ஏற்படுத்திய நீயேதான் என் லட்சிய மனைவி, இதய ராணி, இன்பவல்லி. அடுத்த கட்டம் கணேஷ் நடிக்கும் சாம்ராட் அசோகன். யுத்த பேரிகை முழங்கட்டும், அதுவே விரைவில் ஜெயபேரிகையாக மாறி ஒலிக்கட்டும். வெற்றி வெற்றி, அதைத் தவிர இந்த அசோகனின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளே இடம்பெறக்கூடாது. போர் முரசு ஒலிக்கட்டும், அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரகபதாதிகள். புறப்படுங்கள் புறப்படுங்கள். நிறுத்து நிறுத்து. அசோகவர்தனா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்ட நீ எப்போதப்பா இப்படி கொடுங்கோலனாக மாறினாய்? புத்த பிட்சுவே, என்ன சொல்கிறீர் இப்போது? கலிங்கத்தின் மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா? இல்லை இல்லை, யுத்தமே கூடாது என்கிறேன் நான். அதை எவராவது புடவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும். அசோகா, நீ அறியாமல் பேசுகிறாய். கலிங்கம் என்னவோ கீரை பாத்தி அளவுள்ள நாடுதான். என்றாலும் அது உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்தது என்பதை மாத்திரம் மறந்து விடாது. அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன். இப்படி அஞ்சா நெஞ்சு படைத்த அசோகவர்தனன் ஆடையிடுகிறான். கோழைகளே விலகிப் போங்கள், ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் ஓழைகளே ஓடிப்போங்கள். வாழ்வா சாவா பார்ப்போம் ஒருகை என்று வெஞ்சனம் கூறும் வீரர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அசோகவர்தனா, அசோகவர்தனா, போர், உக்கிரமான போர். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 120 நாட்கள் போர் நடந்தது. கலிங்கம் வீழ்ந்தது, கலிங்கம் வீழ்ந்தது. ஆனால் தாயே, தாங்கள் யார்? என் மகன் இறந்து விட்டார். கதறி கதறி தொண்டை வறண்டு விட்டது. இதோ இருக்கிறது தாயே. இந்த கால நேரத்தில் மறைந்த என் மகனே வந்து உதவி செய்வது போல் நீ வந்திருக்கிறாய். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகன், சாம்ராஜ்ய வெறி பிடித்த சாம்ராட் அசோகன், எங்கள் வருங்கால சந்ததிகளை வாயில் போட்டு விழுங்கிய வெறி பிடித்த அசோகன், மஞ்சளுமாயிருந்த பெண்களை விதவிகளாக்கி புலம்பி தவிக்க வைத்த அசோகன். ஐயோ, அவசியமின்றி போர் நடத்தி இத்தனை பேரையும் பலி வாங்கி இருக்கிறாயே. உனக்கு ஹிருதயம் என்பதே கிடையாதா? நீ அண்ணன் தம்பி அக்கால் தங்கையோடு பிறக்கவே இல்லையா? நீ மனிதன் தானா? மரத்தினால் செய்த உணர்ச்சியற்ற பதுமையா?
ரத்த வெறி பிடித்த வேங்கியிலும் கொடியவன். உன் கையால் தண்ணீர் குடிப்பதை விட சாவதே மேல், சாவதே மேல். சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி. துறவியே, ஆந்தையும் வவ்வாலும் அலைகின்ற இந்த நேரத்தில் கழுகும் கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா? ஆமாம், நோயிருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து தேம்பி அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் புண்ணாகி இருக்கிறது என் உள்ளம். தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள். அசோகவர்தனா, இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா. கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதால். சத்திரிய குல திலகனே, சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொடு. ஒரே ஒரு முறை சிந்தித்துப் பார், நீ எப்படி பெற்றாய் இந்த கலிங்க பூமியை என்று. அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி 1000 வீரர்களை கொன்று குவித்து அவர்களது விதவை மனைவிமார்கள் அறுத்தறிந்த அழகுமிகு கூந்தலை கயிறாக திரித்து ரத்தம் தோய்ந்த கரங்களால் உன் வெற்றி கொடியை பறக்க விட்டிருக்கிறாய். இதுவா வீரம்? இதுவா வெற்றி? இதுவா விவேகம்? இதுவா மானம்? இல்லை இல்லை, இது அவமானம், அவமானம். பூஜ்யரே, தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு கல்லெறிந்து குழப்பிவிட்டீர். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது. என் முன் இல்லாதீர். போய்விடும், இந்த இடத்தை விட்டு போய்விடும். போகிறேன். ஆனால் அசோகவர்தனா, மறந்து விடாதே, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன. பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு கதவுகள் உடைந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய், மருள் உடைத்தாய். ஐயோ, இந்த அநாகரிக மனித பதரின் அற்ப ஆசையால், வெட்டி பித்தத்தால் 100,000 பேர் உயிரை தத்தம் செய்திருக்கின்றனரே. 150,000 பேர் கையிழந்து, காலிழந்து, கண்ணிழந்து, மையெல்லாம் புண்ணடிந்து புலம்பி தவிக்கின்றனரே. என்ன செய்வேன்? என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே. இத்தனைக்கும் காரணம் இந்த வாழ். ஆஹா, இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன், எத்தனை இளமிதயங்களை கிழித்தெறிந்திருப்பேன். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை, மடமையிலும் மடமை. ஆமாம், அக்ரோனி கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் தொகையாக அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீழ்த்தியேன் வீரவாளே. இனி ஒழிந்து போய் என் முறையை விட்டு. கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே, இனி கலந்து விடு என் அறையை விட்டு. இனி இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகீழாக மாறிவிட்டான். ஏ கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி, உள்ளத்திலே பிட்சுமூர்த்தி, பிட்சுமூர்த்தி. போதி மரத்து புத்தனே, ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று மேதினிக்கு சாற்றிய புத்துலக சித்தனே, எனக்கு நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும், அறம்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். தலைவர் பேச போறாரு. ஆமா, அன்புடைய கல்லூரி தலைவர் அவர்களே, மாணவ நண்பர்களே, இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன். அவ்வளவு பிரமாதம், அவ்வளவு பிரமாதம். நாடகத்திலே
சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம். அறிஞர் அவர்கள் சொல்வதைப் போல உலக புகழ்பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசை போல் நடிப்பதென்றால் கஷ்டம்தான். ஒருவேளை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசை போல் நடிக்கக்கூடும். தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். நம்ம கிளாஸ்ல வசந்தா இருக்கல, அவன் ஒண்ணு பத்தி என்ன புகழ்ச்சியா பேசுற கணேஷ் இப்படி ஆகி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அம்மா, வெற்றி பாதை திறந்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனடையும் நாள் வந்துவிட்டது. பரீட்சை விரைவில் முடிந்துவிடும். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்க வந்து விடுகிறேன் அம்மா.